He's my inspiration. Boss. அஜித் சார் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து நாங்கள் அவர் கூட பணியாற்றும் போது ஒரு 250 பண்ணியிருந்தார். காசுலாம் தர மாட்டார். அவர் சொல்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம்னா அவன் பணத்தை கட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் செஞ்சுருப்பாங்க. அவர் செய்கிறது வெளியே தெரியாது. அவங்க கொடுக்கும்போது அவங்கள்ட்டே சொல்லிடுவார், தயவுசெய்து வெளியே சொல்லாதீங்கன்னு. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேருக்கு இந்த கண் ஆப்ரேஷன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். சில நேரத்தில் அவரே கேட்பாரான், அஜித் நைட்டு வந்து வருவாரான், வந்து கேட்பாரான், என்ன சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா கண் ஆப்ரேஷனுக்கு. அந்த மாதிரி அந்த ஒளி படைச்சு ஒளி வர்றதுக்கு செய்கிறாரு பாருங்க. அதனால தான் அஜித் சார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. ஒரு வருஷத்துக்கு வந்து குறைஞ்சது 20-30 கோடி ரூபாய் சேரிட்டிக்கு மட்டும் தராரு. சேரிட்டிக்குன்னா சேரிட்டிஸ் மட்டும் இல்ல, அதாவது 20-30 கோடி ரூபாய் டொனேட் மட்டும் பண்றாரு. எல்லாருக்கும் குழந்தை குட்டியோட మేము வந்து நல்லா வாழ்றோம். எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அது வந்து எப்பவும் நான் மறக்க முடியாது. நான் சாவர வரைக்கும் இன்னும் மறக்க முடியாது. வீடு வாங்கி கொடுத்துருக்குறாரு. வேலை செய்யற வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்குறாரு. பரட்டணுங்க. வெளில வந்தவுடனே தன்னுடைய வீட்டை திறந்து எல்லாம் ஒரு 100 பேர் தங்க வச்சாரு. கட்டிட்டு நான் கரெக்டாக வந்து இயர் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட கேட்பாங்க, எவ்வளோன்னு கேட்பாங்க. நான் டோட்டலாக சொல்லுவேன், அந்த ஸ்கூலோட அந்த ரெசிப்டை காட்டுவேன், உடனே போய் கட்டிடுவாங்க. அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு என் மகனுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து பேசியிருந்தார் அஜித் சார். அஜித் சாரு என் பாப்பாவுக்கு மாசம் 10,000 கொடுத்துருக்கிறார். எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்ச அஜித் அவர்கள் இப்போது வரைக்கும் தான் செஞ்ச அப்படிங்கிற விளம்பரத்தை இதுவரைக்கும் அவர் தேர்ந்ததே இல்லை, கேள்விப்பட்டது. தர்மத்தை பண்ண உடனே கடவுளால கூட கொள்ள முடியாதுதான். அதுக்கு சாட்சி கர்ணன் தான். கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணங்கிட்ட, ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயான்னா. அப்ப அர்ஜுனன் கேட்பான், ஏன்பா அவனை மட்டும் கொல்ல, அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுரா, நீ கொன்னுட்டேன்னு புலி நிக்குது அப்படின்றான்.